சட்டசபைக்கு வெளியில், அதாவது இப்போ நடக்கக்கூடிய இந்த பொது மேடைகளில் மிகவும் காரசாரமாக சவால்கள் விடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நீ உள்ள வா பார்த்துக்கிறேன், நீ சட்டசபைக்கு வா பார்த்துக்கிறேன். இன்னொரு பக்கம் ஏவா வேலு நேரத்துக்கு பேசும்போது கூடனா அவரும் பார்த்தீங்கன்னா சிஎம் சார்னு கொஞ்சம் நக்கல் அடித்து பேசுகிறதும் நம்ம பார்க்குறோம். அப்போது கிட்டத்தட்ட தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இந்த 18ஆம் தேதி கூடக்கூடிய அந்த சட்டசபையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி தான் இவங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள்லாம் இருக்குது. உதயநிதி உள்ளவான்னு சொல்லி ஆதவர்ஜி நான் கூப்பிட்றதும், இந்த ஸ்டண்ட் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வர உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தலைகீழாக இருக்குது, உள்ளவா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது எது வேணாலும் இருக்கலாம். அது முதலமைச்சர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது எதிர்க்கட்சி தலைவர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் போய் சட்டசபையில் பேசுனீங்கன்னா அங்கே முடிவு பார்த்தீங்கன்னா விளைவுகள் வேறு மாதிரி போய் மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். சட்டசபை வருகின்ற 18ஆம் தேதி கூடுகிறது. சட்டசபையில் என்ன நடக்கும்? கடந்த 1988, 89, 90களில் ஏற்பட்ட அந்த கலவரங்கள் போன்று இப்போதும் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதா செய்யுது. ஏன்னா சட்டமன்றத்துக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக அல்லது சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக வெளியில் காரசாரமான அரசியல் விவாதங்கள், மேடை சவால்கள், மோதல்கள் இதெல்லாம் நடக்கும். கடந்த 88 வாய்ப்பு இருக்கிறவங்களும் தெரியும். 88, 90 ஆமாம் 90 இறுதிகளில் எம்ஜிஆர் காலமான பிறகு, ஜேஜா பிரிஞ்ச பிறகு, திமுக ஆட்சி 89 மீண்டும் திமுக ஆட்சி அமைந்த பிறகு இதெல்லாம் மிகவும் காரசாரமான சட்டசபை மோதல்கள், அமளி துமளி, கலவரம், மைக்கை பிடுங்குவது, ஒருவரை தாக்குவது, இப்படி இது போன்ற நிறைய சம்பவங்கள் அந்த காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. சட்டசபைக்கு வெளியில், அதாவது இப்போ நடக்கக்கூடிய இந்த பொது மேடைகளில் மிகவும் காரசாரமாக சவால்கள் விடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நீ உள்ள வா பார்த்துக்கிறேன், நீ சட்டசபைக்கு வா பார்த்துக்கிறேன். சட்டசபைக்கு எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும் மக்கள் நலப்பணிக்கு. ஆனால் இந்த மாதிரியான சவால்கள் இருக்குது. முந்தைய தினம் ஆதவர்ஜினா அவர்கள் சட்டசபைக்கு வாங்க அப்படின்னு ஒரு சவால் விட்டு கூப்பிட்றது, ஏதோ சட்டசபை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடல, ஏதோ சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு படத்தில் சொல்லுவார்ல, வாடா 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 வாடான்னு வரல, அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஏவா வேலு நேரத்துக்கு பேசும்போது கூடனா அவரும் பார்த்தீங்கன்னா சிஎம் சார்னு கொஞ்சம் நக்கல் அடித்து பேசுகிறதும் நம்ம பார்க்குறோம். அப்போது கிட்டத்தட்ட தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய மோதல் இருக்கும் போல இருக்குது, காரசாரமான விவாதங்கள் இருக்கும் போல இருக்குது. அப்படி தான் நமக்கு நினைக்க தோன்றுகிறது. நம்ம அனுமானம் ஒருபோதும் தப்புனது கிடையாது. அந்த அளவுக்கு தான் என்னுடைய அரசியல் யூகங்கள் இருந்திருக்கு. ஆனால் பெரிய அளவில் அந்த காலத்தில் நடந்த மாதிரி அடித்து மண்டையை கழிச்சிக்கிட்ட அந்த இதெல்லாம் நடந்திருக்கு கடந்த காலத்தில். அந்த மாதிரி நடக்கலனா கூட படம் வார்த்தை போர் உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ரகளை இருக்குது, அது மட்டும் உறுதியாக நம்ம சொல்ல முடியும். அந்த ரகலையை தாண்டி மோதல் இருக்குமா, ஒருவரை தாக்கிக் கொள்வார்களா, ஏகவசனங்கள் கெட்ட வார்த்தைகளால் பேசப்படுமா, இதெல்லாம் எல்லாமே அரங்கேறுமான்ற ஒரு பதற்றமான ஒரு அச்சமான ஒரு சூழல் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள், சட்டசபைக்கு வெளியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், இதை கடந்து கடந்த நான் சொல்லக்கூடிய அந்த 88, 89, 90கள் காலகட்டத்தில் அங்கே இருமுனை போட்டி தான், அதிமுக திமுக, அப்படி தான் அங்கே மோதல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒரு குறிப்பிட்ட சில எம்எல்ஏக்கள்லாம் ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க. சில எம்எல்ஏக்கள் இன்றைக்கி தாவுவாங்க, நாளைக்கு தாவுவாங்கன்ற மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் தாவுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் திமுக அணியில் போட்டியிட்ட சில கட்சிகள், முக்கியமான சில கட்சிகள்
தாவேகாவுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல் இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மும்முனை போட்டி இருக்குது. கடுமையான வாக்குவாதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாருமே யார் வேணாலும் சொல்லுவாங்க. இந்த அரசியலை தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறவங்களும் சரி, இல்லை கிட்ட பார்வையில் பார்க்குறவங்களும் சரி, எல்லாருக்குமே தெரியும் இது ஏதோ ஒன்று இந்த சட்டசபையில் இந்த 18ஆம் தேதி கூடக்கூடிய அந்த சட்டசபையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி தான் இவங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள்லாம் இருக்குது. உதயநிதி உள்ளவான்னு சொல்லி ஆதவர்ஜினா கூப்பிட்றதும், அதுவும் ஆதவர்ஜினாவுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசினார். நான் கடந்த சட்டமன்ற தொடரில் வந்து அண்ணன் இருக்கிறாருன்னு நான் பார்த்தேன், இல்லைன்னா நான் பேசியிருப்பேன், போயிருப்பேன், வந்திருப்பேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் வருகின்ற 18ஆம் தேதி கூடக்கூடிய இந்த சட்டசபையில் வந்து கூட்டத்தொடரில் என்னெல்லாம் நடக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. கண்டிப்பாக காரசார வாத விவாதங்கள் நடந்தால் மகிழ்ச்சி. ஆனால் அதை கடந்து ஒருவரை தாக்கிக் கொள்வது, கடந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் கூட விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் எழுந்து அவர் நாக்கை துருத்தியது இன்றும் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு வீர சாகசமாக பார்க்கப்படுது. ஒருவேளை வந்து விஜய் அவர்களும் வந்து பார்த்தோன்னா விஜயகாந்த் பாணியில் வந்து நாக்கை துருத்துவாரா? சரி, அவராவது எதிர்க்கட்சி வரிசையிலேருந்து நாக்கை துருத்துறார், இவர் ஆளுங்கட்சி வரிசையிலேருந்து எப்படி நாக்கை துருத்துவாரா? என்ன நடக்கும்? அல்லது இதுக்கு முன்னாடி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது வந்து பார்த்தோன்னா வந்து ஓங்கி ஒரு குரல் கொடுப்பார், ஏய்ன்னு, அந்த மாதிரி ஏதாவது குரல் கொடுப்பாரா? என்ன நடக்கும்? அறிவார்ந்த விவாதங்கள் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்களுக்கான சேவை நடக்குமா நடக்காதா? அன்றாடம் வந்து குற்ற நிகழ்வுகள் இருக்குது. அதை தாண்டி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு குறிப்பிட்ட எந்த விஷயமும் இது வரைக்கும் பெருசாக நடக்கவே இல்லை. ஒரு என்ன சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறப்பு அம்சமாக இருந்து அரசியலுக்கு மக்களுக்கு வந்து இந்த அரசியல் மூலமாக எதுவும் நடக்கலை. அப்போ இது போன்ற ஒரு அறிவார்ந்த விஷயங்கள் விவாதிக்கப்படாமல் தனிநபர் தாக்குதல்கள் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் இங்கே அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. என்னுடைய கணிப்பும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா சட்டசபைக்கு வெளியிலேயே நீ வா, உள்ளே வா, நான் பார்த்துக்கிறேன், எல்லாருமே வழக்கமாக சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வழக்கமாக வந்து ஒரு சபையில் இருக்கும்போது வெளியே வர உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமாக ஒரு இந்த ஸ்டண்ட் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வர உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தலைகீழாக இருக்குது, உள்ளே வா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எது நடந்தாலும் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலப்பணிகளை வந்து மறந்துட்டு ஒருவர் தனிநபர் சாடல் இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்காது. அதனால் வந்து கூடுதல் எச்சரிக்கையோடு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. என்னென்னா, பெரும்பாலும் பரவலாக தாவேகாவாக இருக்கட்டும், தாவேகாவில் இருக்கிற 108 எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த சைடில் இருக்க திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், பெரும்பாலும் வந்து இளைஞர்கள். அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே வந்து அங்கே கட்டுக்கடங்காமல் போனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தில் கூட போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அது அப்படி ஒன்று நடந்தால் மக்கள் வந்து ஆளுங்கட்சி பாரபட்சம், எதிர்கட்சியின் பாரபட்சம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து முகம் சுளிக்கக்கூடிய அல்லது காரி உமிழக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குமே தவிர இங்கே மக்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. இவங்க ஒருவரை வந்து யார் இங்கே வந்து ஹீரோன்றது தான் அங்கே யுத்தம் நடக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் கருதுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சட்டசபையில் வந்து கண்ணியம் காக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? அதற்கான பயிற்சி வேணும். சட்டசபையில் என்ன பிரச்சனை நடந்தாலும் கண்ணியமான செயல், கண்ணியமான வார்த்தைகள் இருக்கணுன்றது தான் வந்து மக்கள் எதிர்பார்க்கிறது. இல்லைன்னா கடந்த நான் சொன்ன மாதிரி இந்த 88 89 வாக்கில் வந்து ஊரே சிரித்தது. சட்டசபையில் வந்து நடந்த வேட்டி உருவுதல், சட்டையை கிழித்தல், மைக்கை பிடுங்கி ஓங்கி அடித்தல், ஒருவரை வந்து கெட்ட வார்த்தையால் திட்டிக் கொள்வதல், இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நடந்தது. இப்போ இருக்கிற வந்து சூழலில் வந்து கேட்டால் ஒரு பெரிய ஒரு செட்பேக் இருக்குது. இந்த மாதிரியான இந்த ஆவேச தாக்குதல் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன செட்பேக்குன்னு கேட்டிங்கன்னா, கேமரா இருக்குது. யார் என்ன பண்ணாலும் அந்த கேமராக்கள் வந்து பதிவு செய்யும். கடந்த ஆட்சியில் இதே வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதிமுக ஆட்சியில் வந்து தனபால் அவர்கள் சபாநாயகராக இருக்கும்போது இந்த திமுகவில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் போன்றவர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தனபாலை போய் வந்து சபாநாயகரை வந்து அந்த இருக்கை விட்டு
எழுப்பி விட்டாங்க. அந்த இருக்கையில் போய் அவங்க உட்கார்ந்தது அந்த அட்டகாசங்கள்லாம் நடந்தது. இதெல்லாம் கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்தது. திமுக அப்போ எதிர்க்கட்சியாக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த சட்டசபை வந்து அமளி துமளிகள் நடந்துச்சு. இதெல்லாம் கூட தாண்டி வந்து கடந்த காலத்தில் வந்து 88-89 மிகப்பெரிய தாக்குதல்லாம் நடந்துச்சு. அடிச்சுட்டு மண்டை கிழிச்சிட்டு வேட்டியை உருவிக்கிட்டு வந்து அண்டர்வேரோட வெளியே வந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படக்கூடாது. சட்டசபையில் கண்ணியம் காக்கப்பட வேண்டும். கண்ணியமான வார்த்தைகள் பிரயோகிக்கப்படணும். சட்டசபையில் எந்த சூழ்நிலையும் வெளியில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், நான் சொல்கிறது மக்கள் நல பிரச்சனை இல்லை, வெளியில் நடக்கக்கூடிய அந்த மோதல்கள் இருக்கிற அரசியல் ரீதியான மோதல்கள் அல்லது அரசியல் ரீதியான அந்த சம்பவங்கள், இது எல்லாம் வந்து சட்டசபையில் உள்ளே கொண்டு வந்துட்டு அதை வந்து பிரச்சனையாக்கினா அந்த பிரச்சனை வேறு திசையில் போய் அது கடைசியில் வந்து வாக்குவாதங்கள் முட்டி மோதலை தான் முடியும். ஸோ சட்டசபையில் வந்து முழுக்க மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், திட்டங்கள் குறித்து அதுதான் அங்கே வந்து சட்டசபையில் விவாதிக்கப்படணும். அந்த தனிநபர்கள் விஷயங்கள் அது எது வேணாலும் இருக்கலாம். அது முதலமைச்சர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வந்து எதிர்க்கட்சி தலைவர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் போய் சட்டசபையில் பேசுனீங்கன்னா அங்கே வந்து முடிவு வந்து பார்த்திங்கன்னா விளைவுகள் வந்து வேறு மாதிரி போய் அசிங்கமாகி அலங்கோலமாகி அடுத்த மாநிலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேலி பேசுகிற மாதிரி இப்போ வந்து பவன் கல்யாண் கேலி கிண்டல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அங்கே முதலமைச்சர் வந்து 2 கட் அவுட் வச்சுட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி தான் அங்கே வந்து அடுத்த ஸ்டேட்டில் நம்மளை வந்து கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே நிலமை. ஸோ அந்த மாதிரி வந்து சட்டசபையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் வந்து கேலி பொருளாக வந்து மற்ற சட்டசபைகளில் மற்ற மாநிலங்களில் வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கக்கூடாது. அதனால் தமிழ்நாட்டின் கௌரவம் கருதி தமிழ்நாட்டில் வாழும் மக்களின் நலன் கருதி இந்த வருகின்ற 18ஆம் தேதி சட்டசபை கூட்டத்தொடர் அமைதியாக நடக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.